மக்களே, அச்சீவ் ஆல் இன் ஆல் சேனலில் இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். புக்கோட ஆத்தர் நேம் ரெட்டி. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபுல்லாக தியரி இருக்கும். செகண்ட் சாப்டரில் வந்து காஸ்ட் ஷீட், டெண்டர் அண்ட் கொட்டேஷன் அப்படின்ற சாப்டரில் நம்ம காஸ்ட் ஷீட் பார்க்க போகிறோம். நம்ம காஸ்ட் ஷீட்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், a statement showing that the various elements of cost is prepared. This statement is called as statement of cost or cost sheet. அதோட மீனிங் என்னென்னா, மொத்த உற்பத்தி செலவை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து ஷோயிங் வேரியஸ் எலமெண்ட்ஸ் லைக் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து காஸ்டோடைய எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். காஸ்ட் எலமெண்ட்ஸை வந்து மூணாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மெட்டீரியல், இன்னொன்று லேபர், இன்னொன்று எக்ஸ்பென்ஸ். மெட்டீரியலில் வந்து டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல்னு இருக்குது. லேபரில் டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர். எக்ஸ்பென்சஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரைம் காஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஆல் டைரக்ட்லி மேட் ப்ராடக்ட் ஆர் கால்ட் அஸ் ப்ரைம் காஸ்ட். டைரெக்டாக என்னென்ன ப்ராடக்ட்லாம், அதாவது மேலே இருக்குல்ல, அதில் டைரெக்டாக எந்தெந்த ப்ராசஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் வந்து ப்ரைம் காஸ்ட். இது மூணுமே வந்து ப்ரைம் காஸ்ட்டில் ஆட் ஆகும். ஆல் இன்டைரக்ட்லி மேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கால்ட் ஓவர் ஹெட். In all manufacturing company, goods that, while part of the overall manufacturing process, are not integrated into a final product. அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ப்ராடக்ட், பட் அந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டாக வராது. குட்ஸ் வந்து அந்த ப்ராசஸ்க்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் வந்து நாட் இன்டிகிரேட்டட் இன்டு ஏ ஃபைனல் ப்ராடக்ட். அது ஃபைனல் ப்ராடக்டாக வராது அப்படின்றாங்க. ஓவர் ஹெட்டோடைய 3 டைப்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபார்மேட் பார்க்க போகிறோம். These are called as overheads. Factory work overhead, administration and office overhead, selling and distribution overhead. இந்த மூணுமே வந்து ஃபார்மேட்டில் வர ஓவர்ஹெட்ஸ். இதுதான் வந்து காஸ்ட் ஷீட்டோடைய ஃபார்மேட். பர்டிகுலர்ஸ் டோட்டல் காஸ்ட் இருக்கும். கீழே பாருங்கள். டைரெக்டாக வர ரா மெட்டீரியலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, டைரக்ட் மெட்டீரியலை வந்து ரா மெட்டீரியல், அது கூட வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட், அது கூட கேரேஜ் அவுட்வர்ட், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பண்ணோம்னா வந்து நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் கிடைக்கும். டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வரதை தான் நம்ம வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரைம் காஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக அவுட்டர் லேயரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸில் வந்து மோஸ்ட்டாக இன்டைரக்ட் தான் வரும். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், அப்புறம் ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், பவர் அண்ட் ஃபியூவல், ஃபேக்ட்ரி லைட்னிங் அண்ட் சூப்பர்வைஷன், ஃபேக்ட்ரி ஒர்க் மேனேஜர் சேலரி, ஃபேக்ட்ரி வாட்டர் சப்ளை, ஃபேக்ட்ரி கிளீனிங், ட்ராயிங் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், depreciation on plant and machinery, cost of research on equipment, அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சேல்ஸோடைய ஸ்க்ராப் வேல்யூ அதை மைனஸ் பண்ணணும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக ஆஃபீஸ் ரிலேட்டடாக வரும். ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஆஃபீஸ் லைட்னிங், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, டிப்ரிசியேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சேலரி, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் டெலிஃபோன் அண்ட் போஸ்டேஜ் சார்ஜ், லீகல் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் அண்ட் கமிஷன், கிளீனிங், ஆடிட் ஃபீஸ், ஆஃபீஸ் இன்சூரன்ஸ், அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது காஸ்ட் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்னு இருக்கும். அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஆட் பண்ணணும். ஃபினிஷ்டு குட்ஸ் க்ளோசிங்கை மைனஸ் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம செல் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஷோரூம், அதெல்லாம் வந்து இருக்கும்ல, அதெல்லாம் தான் வரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சேல்ஸ்மேன் சேலரி, செல்லிங் வந்து சேல்ஸ்மேன் பண்ணுறாங்களா, சேல்ஸ்மேனோடைய கமிஷன், ஷோரூம் எக்ஸ்பென்சஸ், ஷோரூம் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேர் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆஃப் டெலிவரி வெஹிக்கிள், கேரேஜ் அவுட்வர்ட், இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சிடும். இப்போது மேலே இருக்க ப்ரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு வந்து என்னது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே, அந்த ப்ராஃபிட்டையும் போட்டு நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணோன்னா வந்து இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணால் வந்து சேல்ஸ் கிடைக்கும். இந்த சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபார்மேட். நம்ம ஃபார்மேட் பார்த்துட்டோம். ஃபார்மேட் பார்த்ததுனால இது ஈஸியாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். When opening stock of raw material, purchase of raw material and closing stock of raw material are given, raw material consumed can be calculated as opening stock of raw material இருக்கும், purchase இருக்கும், carriage inward இருக்கும், அதர் டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்டு இருக்கும், டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இதெல்லாம் மட்டும் ஆடில் வரும். லெஸ்ஸில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வரும், அதுக்கப்புறம் அன்சூட்டபிள் ரா மெட்டீரியல் வரும், ஸ்க்ராப் வேல்யூ வரும். இது எல்லாமே லெஸ் பண்ணோன்னா நமக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வரும். இது வந்து அதோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேல்குலேஷன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேல்குலேஷன் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஓப்பனிங்கை வந்து ஆட் பண்ணணும், க்ளோசிங்கை வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்.